SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதன் பொருள், பிறர் தமக்கு செய்த நன்மையை மறப்பது நற்செயல் அன்று, பிறர் செய்த தீமையை உடனே மறப்பது அறல் செயல் ஆகும். நன்றி. आज का शब्द बाजार, मार्केट, बाहर, आउटसाइड, जल्दी, सुन, सवेरे, मॉर्निंग, उठ, गेट अप, अमरूद, गोवा. धन्यवाद. वर्ड ऑफ द डे. वर्ड brave, meaning not afraid. Example, the soldier is brave. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி: நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். பிறருக்கு உதவும் மனதை வளர்த்துக்கொள், பொறுமையுடனும் நேர்மையுடனும் வாழ கற்றுக்கொள். நல்ல மனிதராக இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. நன்றி. வி ஜெகநந்தன், டி தக்ஷன், பி பிரபஜநாதன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அரும்புகளுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி என் புனிதவதி. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள திரு அருணாசலேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற அருளாளர் அருணகிரிநாதர் விழா திருப்புகழ் போட்டியில் ஒப்புவித்தல் போட்டி மற்றும் பேச்சு போட்டி ஆகிய பிரிவுகளில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று 3 பிரிவுகளிலும் பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 14/8/2026 இன்று தேசிய நிதி விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது மக்களின் நிதி மேலாண்மை திறனை வளர்க்கவும், சேமிப்பு மற்றும் முதலீட்டின் அவசியத்தை விளக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாகும். இந்நாளின் முக்கிய நோக்கங்கள்: மக்களுக்கு முறையான நிதி அறிவை வழங்குவது, எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமிக்க ஊக்குவிக்கிறது, சரியான வழிகளில் முதலீடு செய்து வருமானத்தை பெருக்குவது போன்றவை ஆகும். விழிப்புணர்வு வழிகள்: வரவு செலவு திட்டத்தை சரியாக திட்டமிடுதல், அவசர கால நிதி ஒன்றை உருவாக்குதல், முறையான ஓய்வூதிய திட்டங்களில் முதலீடு செய்வது போன்றவை ஆகும். மாணவர்களிடம் சிறு வயதிலேயே நிதி அறிவை வளர்க்க இந்நாள் வலியுறுத்துகிறது. சேமிப்பை பழக்கமாக்குவோம், எதிர்காலத்தை வளமாக்குவோம். Yesterday's quiz question and answers. Today's quiz questions. Number 1. What is one good habit for developing financial awareness? Number 2. What is an emergency fund used for? Please post your answer in the comment box. Thank you. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.